எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் வந்து ஒரு குடும்பத்திலையோ இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையோ அவர் வந்து இருந்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் இருப்பதற்கும் ஆண்டவர் இல்லாமல் இருப்பதற்கும் எண்ணற்ற வித்தியாசங்கள் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவர் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் 3 பேர் இந்த இயேசுவை தன் நடுவிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். முதலாவது யார் கொண்டு வந்தா என்று பார்த்தோம். யார் கொண்டு வந்தா? பர்த்திமேயு. ஆமென். கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றார். இந்த முதல் விஷயம் ரொம்ப முக்கியம். நெவர் எவர் கிவ் அப். ஒருபோதும் உங்களுடைய முயற்சி என்ன செய்யாதீங்க, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் முடிய வேகமாக நாம் பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் என்ன செஞ்சாரு? தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே அவன் கடந்து வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்பாக அவன் சென்றான். இங்க பார்த்தோம், இந்த பர்த்திமேயு, he was a beggar, he was blind, he was always, he has to be dependent. 3 காரியம் இருந்தது இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையில். முதலாவது அவன் குருடனாக இருந்தான். 2வது அவன் பிச்சை கேட்கிறவனாக இருந்தான். 3வது அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? அதுக்கு முதல் விஷயம், he recognized who Jesus was. இந்த இயேசு யார் என்று அவன் தெரிந்திருந்தான். 2வது இவனுடைய நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி மாறினது? he recognized the people around. ஜனங்கள் யார் என்று, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் என்று அவன் அறிந்திருந்தான். 3வது இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி இவனுடைய வாழ்க்கையில் மாறினது? 3வது he recognized who he was. அவன் யார் என்று அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா, ஆமென். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப இயேசு யார் என்று அறிந்திருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் என்று அறிந்திருக்கணும், 3வது நாம் யார் என்று அறிந்திருக்கணும். அந்த வசனத்தை பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பார்த்த 49வது வசனத்தை பாருங்களேன். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே அவன் என்ன செய்கிறான்? தன் மேல் வஸ்திரத்தை அவன் எறிந்து விட்டு அவன் எழுந்து அவன் இயேசுவினிடத்துல வந்தான். அற்புதமே வரல, இன்னும் விடுதலையே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனால் என்ன செஞ்சான்? தன் மீது இருந்த வஸ்திரத்தை அவன் எறிந்து விட்டு அவன் போனான். அந்த வஸ்திரம் காலையில் அதை விரித்து அதில் எல்லாரும் பணம் போடுவாங்க. அல்லேலூயா. பணத்தை வாங்கக்கூடியதாக இருந்தது. இரவில் அதை எடுத்து அவன் போற்றி கொள்வான் குளிருக்கு. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொன்ன மாத்திரத்தில் எந்த ஜனங்கள் இந்த பர்த்திமேயை வந்து அதட்டினார்களோ, திட்டினார்களோ, அதே ஜனங்கள் சொல்கிறாங்க, இயேசு உன்னை கூப்பிடுறாரு, நீ போ, எழுந்திரு, திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அற்புதமே வரல. மேல் வஸ்திரத்தை அவன் தூர எறிந்து விட்டு அவன் போனான். ஏன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு போனான்? முதலாவது, he wanted to change his identity. அவனுடைய அடையாளத்தை மாற்ற நினைத்தான். அவனுடைய அடையாளத்தை
மாற்ற நினைத்தான். நமக்கு என்ன அடையாளம் நாம் மாற்ற நினைக்கிறோம்? அல்லேலூயா. என்ன அடையாளம் நமக்கு இருக்கு? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு அடையாளம் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு அடையாளம் நமக்கு உண்டு. ஆனால் இப்போ என்ன அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு? என்ன அடையாளத்தை நாம் மாற்ற நினைக்கிறோம்? ரெண்டாவது நம்ம பார்த்தோம், உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் இயேசுவின் இடத்துல அவன் ஓடுகிறான். அற்புதமே வரல, விடுதலையே வரல, வருவதற்கு முன்பதாகவே அவன் எரிந்து விட்டு போனான். ஏன்? ரெண்டாவது, he wanted to get rid of his past. அவனுடைய கடந்த காலத்தை நினைப்பூட்டுகிற எல்லாவற்றையும் அவன் விட்டுட்டு அவன் ஓட பார்த்தான். அல்லேலூயா. கடந்த காலத்தில் இருக்கிற காரியங்களை, கடந்த காலத்தை நினைப்பூட்டுகிற எல்லா விஷயத்திலிருந்து அவன் வெளியே வர நினைத்தான். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வர வேண்டும் என்றால், நல்லா கவனமாக கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வர வேண்டும் என்றால் அவரை மாத்திரம், ஆண்டவராக இயேசுவை மாத்திரம் நம்பி சார்ந்து விசுவாசிக்கும் போது எதெல்லாம் இருந்தால் இயேசுவின் இடத்துல போக முடியாது என்று எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதையெல்லாம் இருந்தால் பழைய நினைவுகளை கொண்டு வருமோ அதை தூர எறிந்து விட்டு இயேசுவின் இடத்துல நீங்கள் கடந்து வரும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. You cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணுதான் இருக்கணும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஒன்று ஆண்டவர் இருக்கணும், இல்லை உலகம் இருக்கணும். ஒன்று நம்ம ஆசை இருக்கணும், இல்லை கர்த்தருடைய ஆசை இருக்கணும். ஒன்று கர்த்தருடைய அடையாளம் இருக்கணும், இல்லை உலகத்தினுடைய அடையாளம் இருக்கணும். ஒன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுடைய நினைவுகள் இருக்கணும், இல்லை உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய காரியங்கள், அந்த நினைவுகள் இருக்கணும். ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அல்லேலூயா. 2 இருக்கக்கூடாது, ஜஸ்ட் 1. அதுதான் நம்ம ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். என்ன நினைவு உங்ககிட்ட இருக்கு? எந்த கடந்த கால நினைவுகளை இன்னும் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? அதான் சொன்ன, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. இங்க அந்த பர்த்திமேயு அவன் பார்க்கிறான் அந்த வஸ்திரத்தை, அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு இன்னும் பார்வை அவன் அடையல. அவன் பார்க்கறான், வேண்டாம், இது இருந்ததுன்னா என்னுடைய கடந்த கால நினைவுகளை நான் யோசிக்க நேரிடும். கடந்த காலத்தில் நான் இதன் மூலமாக நான் நிறைய பாவங்களை நான் செய்திருப்பேன், இதன் மூலமாக நிறைய காரியங்களை நான் செய்திருப்பேன். இது எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு. நான் ஆண்டவர் இடத்துல நான் போகும்போது எனக்கு எந்த ஒரு நினைவுகளும் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களுக்குரிய நினைவுகள் எனக்கு இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அவன் தூர எறிந்து விட்டு அவன் ஓடினான். யோசுவான் புஸ்தகத்தில் யோசுவா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 15வது வசனத்தை யோசுவா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நீ ஆண்டவரை சேவிக்காதபடி, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாய் இல்லாதபடி, கர்த்தருடைய நினைவுகள் உனக்குள்ளாய் இல்லாதபடி வேற எது உனக்குள்ளாக இருக்கும்? வேற எது உனக்குள்ளாக இருக்கும்? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றார். நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். நீ யாரை வேணாலும் சேவி, நீ எது வேணாலும், எந்த நினைவுகள் வேணாலும் உனக்குள்ளாக நீ கொண்டு வா.
ஆனால் எங்களுக்குள்ளாக நானும் என் வீட்டாருமோ என்றால் என் குடும்பமாக நாங்கள் இந்த ஆண்டவரை தான் நாங்கள் சேவிப்போம். எங்களுக்குள்ளாக ஆண்டவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கிறது. வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன்சைட் யூ? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் ஆண்டவரை தாங்க சேவிப்போம். நாங்கள் கர்த்தரை சார்ந்து தான் இருப்போம். கர்த்தரை தான் நாங்கள் பற்றி கொள்வோம். வேற எதையும் நாங்கள் பற்றி கொள்ள மாட்டோம். வேற எதையும் நாங்கள் சார்ந்து இருக்க மாட்டோம். எங்கள் உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் அது ஆண்டவரை சார்ந்து இருக்கும். அல்லேலூயா. இந்த பர்த்திமேயு வந்து சொல்றாங்க, யார் அவனை அதட்டினார்களோ, யாரு நீ சுமாரு சுமாரு சுமாருன்னு யாரு சொன்னார்களோ அவங்க சொல்றாங்க, தினன்குள் எழுந்துரு, அவர் உன்னை அழைக்கிறார். சொன்ன மாத்திரத்திலே கண்ணு தெரியல, ஆனால் மேல இருக்கிற வஸ்திரத்தை தூர எரிஞ்சிட்டான். ஏன்? இது இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? பழைய நினைவுகளை கொண்டு வரும். இது இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? பழைய காரியங்களை எனக்கு கொண்டு வரும். இது எனக்கு வேண்டாம். ஏன்? ஆண்டவர் இடத்துல நான் போகிறேன், அவர் என்னை புதிய மனிதனாக என்னை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, என்ன நினைவுகள், எந்த காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதை தூர எரிஞ்சு விட்டு வாங்க. கர்த்தர் உங்களை புதிய மனிதனாக மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேகமாக பரிசுத்த வேதத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கா இல்ல நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலா? எது நமக்குள்ளாக இருக்கிறது? எதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? எதை சார்ந்து இருக்கிறோம்? எதை அதிகமா நம்ம நேசிக்கிறோம்? எது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறது? அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நமக்குள்ளாக எது அதிகமா இருக்குது? ஆண்டவர் அதிகமா இருக்கிறாரா இல்ல உலகத்தின் ஆசைகள் அதிகமா இருக்கிறதா? You cannot serve two masters. ரெண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். எனிதிங் ஜஸ்ட் either this or that. ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். தீர்க்கதரிசி எலியா வந்து அவர் கேட்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை வந்து தீர்க்கதரிசி கேட்கிறாரு. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானார் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானார் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இது ஜனங்கள்லாம் யாரு? கர்த்தருடைய ஜனங்கள். இந்த ஜனங்கள்லாம் யாரு? ஆண்டவர் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் யாரு? ஆண்டவர் இடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். எல்லாம் வாய் மூட்டிட்டு சும்மா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்? அவனுக்குள்ளாக 2 எஜமான்கள் இருந்தார்கள். ஒன்று ஆண்டவராகி கர்த்தர், அடுத்தது பாகாலு. ஆண்டவருக்கும் அவன் ஊழியம் செஞ்சான், பாகாலுக்கும் ஊழியம் செஞ்சான். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான். கர்த்தருக்கும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், நம்ம ஆண்டவருடைய ஆராதனையில் நம்ம இங்கேயும் வந்து பங்கு பெறுவோம். இது முடித்து நம்ம வெளியே போனோன்னே உலகத்தின் காரியத்திலே நம்ம பங்கு பெறுவோம். திங்களிலிருந்து சனிக்கிழமை முடிய உலகத்தானா இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை அந்த கொஞ்ச நேரம் மாத்திரம் கிறிஸ்தவனாக இருப்போம். அல்லேலூயா. உலகத்தானுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. உலகத்தானை விட இன்னும் அதிகமாக மோசமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதான் தீர்க்கதரிசி எலியா கேட்கிறாரு, நீ எந்த மட்டும் 2 நினைவுகளோடு நீ குந்தி குந்தி நடப்ப. அல்லேலூயா. You cannot serve two masters. எது உனக்குள்ளாக ஆண்டவரிடத்துல போக முடியாத அளவிற்கு எது உனக்கு தடையாய் நிற்கிறது? அல்லேலூயா. எது உனக்கு தடையாய் நிற்கிறது? எந்த சால்வையை நீ போர்த்தி கொண்டு இருக்கிறாய்? எந்த சால்வையை போர்த்தி கொண்டு இருக்கிற?
அந்த சால்வை சிலருக்கு நினைவுகளாக இருக்கும், சிலருக்கு பாவமாக இருக்கும், சிலருக்கு பழக்க வழக்கமாக இருக்கும். எந்த சால்வை உன்னோடு இருக்கிறது, அதோடு நீ ஆண்டவர் இடத்துல போய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ நிலையாய் நிற்கலாம் என்று நினைத்தாய், ஆனால் உனக்கு நன்மைகளை கொடுக்காது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அதான் நம்ம கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ கர்த்தருடைய பாத்திரத்திலையும் நீ பேய்களுடைய பாத்திரத்திலையும் நீ பங்கு பெற முடியாது. யூ கேனாட் டூ இட். அது நடக்காது. அது உனக்கு நன்மைகளை கொண்டு வராது. மாறாக என்ன ஆகும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் அது எடுத்து விடும். யாக்கோபின் புஸ்தகத்தில் கூட ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறான், நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். 2 மனம், ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும், ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். 2 மனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறான், நிலையற்றவனாக இருக்கிறான். அதே யாக்கோபுல 4:4 நீங்க பாருங்களேன். அதே யாக்கோபன், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் என்னது? தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், அந்த பைபிளும் வேணும், உலகத்தினுடைய காரியங்களும் வேண்டும். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் வரும். இருக்கிற நன்மைகளை எடுத்து விடும். ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். He is an enemy to God. Those who are friend with the world is an enemy to God. Hallelujah. உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எங்களை ஃப்ரீயாகவே விட மாட்டேன்றீங்க, அவங்களெல்லாம் பாருங்க, என் ஃப்ரெண்டோடைய அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, எல்லாம் எப்படி பண்ணுறீங்க, ஸ்கூல் படிக்கும் போது தான் இப்படி பண்ணீங்க, இப்போ நான் என்ன காலேஜ் முடிச்சுட்டு இப்போல்லாம் நான் வேலையில் இருக்கிறேன், இப்போயும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஃபைனல் இயர் படிக்கிறேன், இப்போயும் என்ன இப்படி படுத்திட்டு இருக்கீங்க, இப்படி இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏன் இன்னும் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறேன்? ஹல்லேலூயா. யூ cannot serve 2 masters. நீ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா, நீ ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. குதிரையை பார்த்து சூடு போடக்கூடாது. ஹல்லேலூயா. குதிரையை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சூடு போடக்கூடாது. நீ உன்னை ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணாரோ அப்படிதான் நீ இருக்கணும். அடுத்தவன் அப்படி இருப்பான், அது அவன் அப்படி இருக்கிறானே, நானும் அதே மாதிரி போல நானும் இருக்கிறேன், அதே போல் நான் உடை அணிந்து கொள்கிறேன், அதே போல் எல்லா காரியம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், நீ பண்ணினா உனக்கு தான் கஷ்டம் வரும், உனக்கு தான் வேதனை வரும், உனக்கு தான் நன்மைகள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். யூ cannot serve 2 masters. 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யூ ஆர் a chosen one. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். கிறிஸ்தவன் அப்படின்னாலே வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து எங்க வேறு பிரிக்கப்பட்ட? உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அதுல நீ இருக்காத அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிறதுலயே நம்மளை அப்படியே பிரித்து நம்மளை அப்படியே தனியா வச்சிருக்கிறார். அப்படின்னா உன் எண்ணமும் அப்படிதான் இருக்கணும், உன் யோசனையும் அப்படிதான் இருக்கணும், உன்னுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கும், உன் சிந்தையும் அப்படிதான் இருக்கணும். ஆனால் நம்ம சிந்தை எப்படி இருக்குது? எல்லாம் உலகத்தை சார்ந்து இருக்குது. நம்ம சிந்தை எப்படி இருக்குது? உலகத்தின் காரியங்களை சார்ந்து இருக்கிறது. யோசித்து பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த மிஷினரிமார்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஒவ்வொரு மிஷினரிமார்களுடைய தன்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளி தேசத்திலிருந்து அவர்கள் அமெரிக்கா தேசம், ஸ்வீடன் தேசம், சுவிட்சர்லாந்து, டென்மார்க்கு, யூரோப், ஜெர்மனி எல்லா தேசத்திலிருந்தும் அவர்கள் அந்த வாழ்க்கை வேண்டாம். நல்ல கவனமாக கேளு, அந்த வாழ்க்கை வேண்டாம். என்ன வாழ்க்கை? சுகபோக வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதமாக மனம் போன்ற வாழ்க்கை எனக்கு அது வேண்டாம். நான் ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்து கொண்டு நான் வருகிறேன் என்று எல்லாம் வந்தாங்க. அதில் வந்தது 3/4 பேர் லேடிஸ். ஹல்லேலூயா. அப்போவே 1800 அந்த 18th செஞ்சுரியில், 19th செஞ்சுரியில், 17th செஞ்சுரியில் அப்போவே அவர்கள் அநேக பெண்கள் அவர்கள் வந்தாங்க, அநேக ஆண்கள் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆண்டவருக்காக அந்த உலகத்தின் வாழ்க்கை வேண்டாம் என்று ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அவர்கள் குப்பையாக எண்ணி அவர்கள் வந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க?
இங்கே ஆண்டவர் இடத்துல இருந்து உலகத்திற்குள்ளாக போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பாருன்னு யோசி. நீ வாழ்கிற வாழ்க்கை அது கொஞ்ச நாட்கள் தான், டக்கு டக்குன்னு ஓடிடும். நல்லா கவனமாக்கல. இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பித்தோம், இந்த வருஷம் முடிய போகுது. இப்படி தான் எல்லா வருஷமும் போகும், வருடங்கள் ஓடிடும். நீ கர்த்தருக்காக எதை செய்கிறாயோ அது மாத்திரம் நிலையாய் நிலை நிற்கும். அல்லேலூயா. நீ ஏன் அதை மறந்து விடுகிறாய்? ஏன் மறந்து போகிற? கிறிஸ்தவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். கொஞ்ச நேரம் நல்லா இருப்பான், கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல உட்காருகிற வரைக்கும், அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிற வரைக்கும் அவன் நல்லா இருக்கிறான். இந்த இடத்தை விட்டு போன மாத்திரத்திலே எல்லாம் மாறி விடுகிறது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, யூ cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு நீ என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அந்த பர்த்திமையோ வந்து சொல்றாங்க, அவர் உன்னை அழைக்கிறார், அவர் உன்னை கூப்பிடுறார், எழுந்துரு, திடன்கொள். அவர் அழைக்கிறார். சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு கண்ணு இன்னும் தெரியல, இன்னும் விடுதலை வரல, இன்னும் எதுவுமே நடக்கல. மேல இருக்கிற மேல் வஸ்திரத்தை தூர எரிஞ்சு விட்டு ஓடுறான். ஏன் போடுறான்? He wants to get rid of his past. கடந்த காலங்களிலே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு நினைப்பூட்டும், நான் யார் என்று எனக்கு இது நினைப்பூட்டும், நான் செய்த காரியங்களை நினைப்பூட்டும், இது எனக்கு வேண்டாம். I just need Jesus alone. எனக்கு இயேசு மாத்திரம் போதும், எனக்கு அவர் மாத்திரம் போதும், வேற எந்த காரியமும் வேண்டாம். எல்லாவற்றையும் தூர எறிந்து விட்டு அவன் கடந்து வந்தான். அல்லேலூயா. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பார் சகோதரா சகோதரி. சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு காண்பேன். எனக்கு தெரியல, நான் எல்லா வழிகளிலையும் போயிட்டு கொண்டு இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், மனம் போன போக்கில் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டு, எனக்கு என்ன தோணுதோ எல்லாம் செய்கிறேன், எனக்கு என்ன இஷ்டமோ எல்லாத்தையும் நான் பண்ணுகிறேன், என் கண்ணு என்னென்னலாம் சொல்லுதோ எல்லாத்தையும், என் இருதயம் என்னெல்லாம் சொல்லுதோ, என் என்னென்னலாம் சொல்லுதோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு போதிங்க, எனக்கு சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க, உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்துங்க, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படியாக உமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை எனக்கு கொடுங்கப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க, என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அப்படின்னா உமக்கு நேரே என்னுடைய இருதயம் கடந்து வரும்படியாக ஒரே காரியத்தை யோசித்து, ஒரே காரியத்தை சிந்தித்து, ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே இந்த இருதயத்தை சுமக்கும்படியாக என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அல்லேலூயா. இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. வாட் இஸ் தட் யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு? எதை நீ பிடித்து கொண்டு இருக்கிற? ஆண்டவருடைய சமூகத்திலையும் நீ சென்று எதை நீ பிடித்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. எதை பிடித்து கொண்டு இருக்கிறாய்? யூ cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது? நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நீ பகைப்பாய், ஒருவனை நீ சிநேகிப்பாய். ஒருவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய், ஒருவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாய். யூ cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை அழிஞ்சிரும், உன் வாழ்க்கை அழிந்து விடும். இப்போ நல்லா இருப்பதே போல இருக்கும், எப்படி அழியுதுன்றது உனக்கே தெரியாது, எப்படி அழியும் என்று உனக்கு தெரியாது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம், 10ஆம் அதிகாரத்தில், அதே 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். பின்பு அவர் புறப்பட்டு, அதாவது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதும், ரொம்ப புத்திசாலியான ஒரு நபர். அல்லேலூயா. ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள். அவர் கேட்கிறார், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள் அப்படின்னு என்ன? நான் சாகவே கூடாது, நான் எப்பவுமே உயிரோடு இருக்கணும். நித்திய ஜீவன்னா அதுதான் நித்திய ஜீவன், எப்பவுமே நான் உயிரோடு இருக்கணும். என்ன வார்த்தையை சரியான ஆள்கிட்ட அவன் கேட்டான். அல்லேலூயா. ஆமென். சரியான காரியத்தை சரியான நபர் இடத்துல கேட்டான். இதுக்கு ரொம்ப சரியான அறிவு இருக்கணும். அல்லேலூயா.
அநேகருக்கு அறிவு இல்லாமல் ஜனங்கள் வந்து ஒன்றுமில்லாமல் கீழே சங்காரம் பண்ணி கொண்டு ஒன்றும் இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க அறிவு இல்லாததுனால. ஆனால் இவன் ரொம்ப அறிவுள்ளவன். அல்லேலூயா. ரொம்ப ஞானவான். ஞானமான வார்த்தையை ஞானமான நபர்கிட்ட போய் கேட்குறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்றைக்காவது ஆண்டவர் இடத்துல ஞானமாக கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஐயோ என் தலைவலியை சுகமாக்குங்க, ஆண்டவரே என்னுடைய கடன்ல இருந்து நான் விடுதலை அடையணும். எப்போ பார்த்தாலும் இதுதான், ஒன்று கடன், இல்லை வியாதி, இல்லை பிரச்சனைகள், இதுதான். இன்றைக்காவது ஞானமாய் ஏதாவது கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் கேளுங்க. நீங்கள் நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை மாத்திரம் நான் எண்ணுகிற ஒரு நினைவுகளை தாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் நான் காலை எழுந்த நேரத்திலிருந்து இரவு நான் தூங்க போகிற நேரம் வரைக்கும் நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், ஆண்டவரே நீங்கள் உம்முடைய ஞானத்தினாலே, உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய அறிவின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்குள்ளாக நீர் வாசம் செய்யுங்க. அல்லேலூயா. அறிவு இல்லாததுனால, புத்தி இல்லாதனால, ஞானம் இல்லாதனால அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க புத்தியாய் இந்த நபர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும், பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும், உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா என்ன செய்ய? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண. நீ என்ன பண்ற? நீ ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு கேட்டு உனக்கு உங்கள் அம்மா வாங்கி தரல, உங்கள் அப்பா வாங்கி தரலன்னா நீ மூஞ்ச கோணிக்கிற. ஏற்கனவே கோணி தான் இருக்குது, ஏற்கனவே கோணி தான் இருக்குது, இன்னும் கோணி கோணி பண்ணிட்டு இருக்கிற. வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்ற, ஆனால் எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு மாத்திரம் கேட்குற. ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வானா கை வலிக்குது கால் வலிக்குதுன்ற. என்ன வெட்டி முறிச்ச? ஒன்றுத்தையும் வெட்டி முறிக்கல. சும்மாவே வந்து சோஃபாவை தேய்ச்சி சோஃபாவை ஓட்ட பண்ணி விட்டேன். உட்காந்து சோஃபாவையும் பாயையும் ஓட்ட பண்ணி விட்டேன். ஒரு வேலை செய்கிறது கிடையாது. ஒரு வேலையும் செய்யாமல் உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணும், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கம்மல் வேணும், அதுக்கேற்ற வந்து உனக்கு ஜிமிக்கி வேணும், அதுக்கேற்ற வளையல் வேணும், அதுக்கேற்ற கொலுசு வேணும், அதுக்கேற்ற செருப்பு வேணும், அதுக்கேற்ற கிளிப்பு வேணும். நீ மொட்டையாக்கிடுவ. நீ என்ன பண்ணுற? உங்கள் அப்பா அம்மாவை நீ மொட்டையாக்கிடுற. பாவம், அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவர் ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்தி போய் உழைத்து கொண்டு வந்தால் நீ அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு மொட்டையாக்கி விட்டுற. ஏம்மா காசு இல்லாமன்னா கடனையாச்சும் வாங்கி கொடுன்ற. அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. என்னிடத்துல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம சபை விசுவாசிகளும் சொல்லியிருக்கிறாங்க. போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னார், சும்மா ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. பீரோவை திறந்தா அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, சும்மா கேட்குறாங்க. அதுவும் எவ்வளோ? 3000 ரூபாய். இப்போ ஒரு காலத்துலலாம் 500 ரூபான்லாம் இருந்துச்சு. இப்போ 500 ரூபாய்க்கெல்லாம் இல்லை, 3000 ருபீஸா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும். என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. அவர் சொல்கிறார், புலம்புறாரு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் 2-3 வருஷமாக நான் ஒரே சட்டையை தாங்க யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், என் செருப்பை பாருங்கன்னு பார்த்தா பரிதாபமாக இருக்குது. பார்த்தா அவர் பர்த்திமையை போட்ட செருப்பு மாதிரி தான் இருக்குது. அவருடைய செருப்பும் அவருடைய உடைகளும் யாருடைய உடை மாதிரி இருக்குது? பர்த்திமைய உடைய போல தான் இருக்குது அவருடைய உடையும் செருப்பும். ஆனால் அவன் வீட்டில் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு நச்சு. அந்த மனுஷன் எங்கே, அதனால தான் அவர் வீட்டுக்கே வரமாட்டேன்றார் போல. நைட்டு 10 மணிக்கு வர்றாரு. எப்பா இதுங்க வந்தால் நம்மளை வந்து ரொம்ப பிடுங்கி எடுத்துருதுங்க, அதனால் நைட்டு வேலைன்னு சும்மாவே வந்து அவர் சொல்லிவிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வர்றார். என் பிரியமான தேவஜனமே, இந்த பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம், ஞானமாக புத்தியாக ஒருவன் வந்து கேட்குறான் ஆண்டவர் இடத்துல, நித்திய ஜீவனை நான் அடைய என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்ல, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. எதுக்கு? நித்திய ஜீவனை அடையக்கூடிய குவாலிட்டி, அதற்குரிய தகுதி. அல்லேலூயா. அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ சாகவே கூடாது அப்படின்னா உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்ய? நீங்கள் கேட்கலாம், ஐயா எப்படிங்க சாகாமல் இருக்கிறது? கண்டிப்பாக செத்து தான் ஆகணும். நீ செத்தாலும் உன்னால் உயிரோட வர முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. நம்ம மரிச்சிடலாம், ஆனால் ஆண்டவருடைய வருகையின் போது செத்த சரீரம் உயிர் பெறும்.
அது உயிர் பெறணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீ உயிர் பெற முடியாது. அதுக்கு குவாலிட்டி என்ன, அதற்குரிய அடையாளங்கள் என்ன, அதற்குரிய தகுதி என்ன? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை என்னங்க? துரோகம். அல்லேலூயா. துரோகம். நான் துரோகமே பண்ணலங்க. நல்லா கவனமா கேளு. இங்க இருக்கிற என்னுடைய சிஸ்வா சபை விசுவாசியை நல்லா கவனமா கேளு. துரோகம் நான் பண்ணவே இல்லைங்க. எத்தனை துரோகம் ஆண்டவருக்கு நீ பண்ற யோசித்து பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குதான்னு யோசித்து பார். ஆண்டவருக்கு எத்தனை துரோகம் பண்ணியிருக்கிறேன்னு யோசித்து பார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ எத்தனை நாள் உலகத்திற்கு நீ கொடுத்திருக்கிறாய். கர்த்தரை நீ முதன்மையாக வைக்காம நீ மற்ற காரியத்திற்கு நீ முதன்மை இடத்தை நீ கொடுத்திருக்கிறாய். இதெல்லாம் துரோகம் தான். அல்லேலூயா. இதெல்லாம் துரோகம். உன் பார்வையில நீ துரோகத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தருடைய பார்வையிலே பாரு. அல்லேலூயா. வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. வஞ்சனை என்னென்ன துரோகம் ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறோம். நம்முடைய நேரத்தில் என்னென்ன துரோகம் செஞ்சுருக்கிறோம், நம்முடைய தன்மையில் என்னென்ன துரோகம் செஞ்சுருக்கிறோம், நம்முடைய சுவாபத்தில் என்னென்ன துரோகம் செஞ்சுருப்போம். என்னென்ன துரோகம் செஞ்சு யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ளாக இருந்து வந்திருக்குதா, இல்லை பிசாசின் தன்மை நமக்குள்ளாக இருந்து வந்துதா? அது எல்லாமே துரோகம் தான். பிசாசின் தன்மை வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறோம். ஏன் துரோகம் பண்ணுறோம்? கர்த்தர் கொடுத்த சரீரத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறோம். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நன்மையான காரியங்களை ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்கிற? நீ துரோகம் செய்கிறாயா? யோசித்து பார் சகோதரா, சகோதரி. உனக்கு செத்தாலும் திரும்ப உயிரோட வரணுமா? செத்தாலும் உயிரோட வரணுமா? வரணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கா என்று பார். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயா என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுமா அன்பு கூர்ந்தாரு? அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அல்லேலூயா. அவன் பரவாயில்ல, இவன் புத்திசாலி மாத்திரம் அல்ல, இவன் கரெக்டா எல்லாவற்றையும் செஞ்சுட்டான். இவன் புத்திசாலி மாத்திரம் அல்ல, கரெக்டா எல்லாவற்றையும் அவன் செய்து விட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்னங்க செஞ்சாரு? அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து அவர் சொல்றார், உன்னிடத்தில் எல்லாம் ஓகேப்பா, நீ சொன்னதெல்லாம் சந்தோஷம். ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி. உன்னிடத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன். உன்னிடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படி சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னிடத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொன்னா எவ்வளோ நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படிதான் ஆண்டவர் சொன்னார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்க பொக்கிஷம் வேண்டாம், நான் உனக்கு அங்க பொக்கிஷம் வச்சிருக்கிறேன். எப்படி? உனக்கு இங்க பொக்கிஷம் வேண்டாம், உனக்கு அங்க நான் பொக்கிஷம் வைக்கிறேன். இந்த உனக்கு இருக்கிற இந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டு நீ அங்க வா, நான் உனக்கு அங்க பொக்கிஷத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் பாருங்களேன், உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. எவனுமே போக முடியாது. நல்லா கவனமா கேளு. பணக்காரன் ஒருத்தனும் போக முடியாது. ஏன்? அந்த பணம் அவனுக்கு வேணும், ஆண்டவர் வேண்டாம். அல்லேலூயா. அந்த பணம் அவனுக்கு வேணும், ஆண்டவரே வேண்டாம். எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. உன்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? உன்னுடைய இருதயம் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய இருதயமும் இருக்கும். பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். உன் பொக்கிஷம் எது? இந்த வேதம் தான் உன் பொக்கிஷனா? மற்றதெல்லாம் நீ குப்பையா நீ நினைக்கணும். ஆனா we have two hearts. நம்மளுக்கு ரெண்டு மனம் இருக்கு. நமக்கு ரெண்டு இருதயம், ரெண்டு மனம், ரெண்டு யோசனை, ரெண்டு எண்ணம், ரெண்டு புத்தி, எல்லாமே ரெண்டா இருக்குது. எல்லாமே ரெண்டா இருக்குது. இவனுக்கு நித்திய ஜீவனும் வேணும், இயேசுவும் வேணும்,
உலகத்தின் ஐஸ்வர்யமும் வேணும். நடக்காது. ஏதோ ஒன்று தான் வரும். அல்லேலூயா. ஏதாச்சும் ஒன்று. யூ cannot be a cat on the wall. நீ மதில் மேல் இருக்கிற பூனையை போல இருந்தினா உனக்கு ஒன்றும் வேலையாகாது. ஒன்று அங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா அது நடக்காது. அது என்ன செய்யாது? நடக்காது. அது நடக்காது. யூ cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இந்த பர்த்திமேயு அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்ல மாத்திரத்தில் கூட இருக்கிறவங்க சத்தம் போடுற, வாய் மூடி, நீ பேசாத. அப்படி பேசாதன்னு சொல்லும் போது இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். அந்த சத்தம் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கடந்து வந்து இயேசு சொல்றாரு, அவங்கள கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே யாரு சத்தம் போட்டார்களோ அவர்கள் சொல்றாங்க, திடன்குள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். சொன்ன மாத்திரத்துல அற்புதம் நடக்கல, விடுதலை வரல, கண்ணு தெரியல, அவனுடைய நிலை மாறல, எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்காத போது அந்த வஸ்திரத்தை தூர எரிஞ்சு விட்டு ஓடிட்டான் இயேசுவின் இடத்துல. ஹல்லேலூயா. ஏன்? he wants to get rid of his past. அவனுடைய கடந்த கால நினைவுகள், கடந்த கால காரியங்களை நினைப்பூட்டுகிற எதுவா இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். நான் இயேசுவின் இடத்துல போகிறேன். அவர் என்னை புதிய மனிதனாக மாற்றுவார், என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார், எனக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இயேசுவின் இடத்துல நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என் பிரியமான தேவஜனமே, வாட் ஆர் யூ ஹோல்டிங் டு? எதனை இன்னும் பிடித்து கொண்டிருக்கிற? எதை இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறாய்? You cannot hold on to Jesus as well as to the world. நீ இயேசுவையும் பிடிச்சிட்டு, ஒரு கையில் இயேசுவை பிடிச்சிட்டு ஒரு கையில் உலகத்தையும் உன்னால் பிடித்து கொண்டு இருந்தா எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. என்ன நடக்காது? எதுவுமே நடக்காது. ஆமென். நேரம் என்ன? இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிடம் நாம் பார்க்கலாம். லோத்து அவன் ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதத்தில் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எப்படி இருந்துச்சு? எகிப்து தேசத்தை போல இருந்துச்சு. அல்லேலூயா. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். இவன் லோத்து ஆபிரகாம் கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு உலகத்தின் ஆசைகளுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு இஷ்டமா இருந்தது. அல்லேலூயா. கட்டுப்பாடு இஷ்டம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு என்ன இல்லை? ஆபிரகாம் கூட இருந்தால் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். என்ன கட்டுப்பாடு? இது செய்யாத, இது பண்ணாத, இப்படி இரு, அப்படி இரு, இதுதான் உனக்கு நல்லது. அல்லேலூயா. அநேகருக்கு என்ன பிடிக்காது? கட்டுப்பாடு பிடிக்காது. அதனாலேயே அநேகருக்கு அப்பா அம்மாவும் பிடிக்காது. அல்லேலூயா. அநேகருக்கு பாஸ்டரும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் முறை, இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவனு அப்படின்னு சொல்லுவது அநேகருக்கு என்ன செய்யல? அது பிடிக்கல. இங்கே இந்த லோத்துக்கு பிடிக்கல. ஏன்? நிறைய கட்டுப்பாடு. சுதந்திரமாக இருக்கணும், எண்ணம் போல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த சோதோம் குமாரா அது பாவத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. எப்படி இருந்தது? பாவத்தினால் நிறைந்திருந்தது. அந்த பாவத்தினால் நிறைந்திருந்த அந்த சோதோம் குமாராவுக்குள்ள போய் பார்க்கும்போது அது எப்படி அந்த அந்த பட்டணம் எப்படி இருந்ததுன்னு அவன் பார்த்தான். பயங்கர பாவம். அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? என்னங்க செஞ்சுருக்கணும்? திரும்ப ஆபிரகாம் இடத்துல ஓடி வந்திருக்கணும். ஒன்று. அப்படி இல்லையா, ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஆபிரகாம் இடத்துல சொல்லிருக்கணும், ஐயா நீங்கள் சொல்லுங்க நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்க நான் என்ன செய்யணும், அதன்படி நான் செய்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க.
when you have two thoughts, ரெண்டு நினைவுகள், ரெண்டு இருதயங்கள், ரெண்டு எண்ணங்கள், ரெண்டு யோசனைகள், இப்படி இருந்தால் எல்லாமே தப்பு தப்பாக இருக்கும். நம்ம பார்த்தோம் யாக்கோபின் புஸ்தகத்தில் இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாக இருக்கிறான். எதுலையுமே நிலையாக இருக்க முடியாது. ஏன்? பிகாஸ் யூ ஹாவ் டூ தாட்ஸ், ரெண்டு எண்ணம் இருக்குது. பிகாஸ் யூ ஹாவ் டூ ஹார்ட்ஸ், ரெண்டு இருதயம் இருக்குது. உனக்கு ரெண்டு யோசனை இருக்குது. அப்போ நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். We cannot serve two masters. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதே. தேவனாகிய கர்த்தாவே, உண்மையே நம்பி உண்மையை சார்ந்து உண்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவை உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்குள்ளாய் கடந்து வாருங்க. நீர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். நீர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். நீரே எங்களுக்கு துணையாக நின்று இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து நீரே எங்களை போதித்து எங்களை வழிநடத்துங்க. நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. வேறு ஒன்றுமே நம் உலகமோ உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் ஆசைகளோ எதுவுமே எங்களுக்கு வேண்டாமப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். மீதம் இருக்கிற நாட்கள் சமாதானமாக சந்தோஷமாக கிறிஸ்து உடையவர்களாக நாங்கள் மீதம் இருக்கிற நாட்களை கடந்து வர உதவி செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சத்தியமும் வழிநடத்தும். இதே எங்களுக்கு துணையாய் நின்று காரியங்களை வாய்க்க செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் தாமே உடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்துதலும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வரிய பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.